சங்கீத புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், காலையிலே நான் எழுந்து உமக்கு ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய காத்திருதல் ஆயத்தமாகி காத்திருக்கணும். காலையில் நம்ம அது ஆண்டவரை தேடும் பொழுது, காலை வேளையில் ஆண்டவரை நம்ம தேடும் பொழுது நம்ம முதலாவது எப்படி இருக்கணுமா? ஆயத்தமாக இருக்கணும். அன்பு தேவப்படையில் ஒரு திருமணத்துக்கு போகிறோம்னா நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஆயத்தமாகும். இந்த நகை போட்டுக்கலாம், இந்த ட்ரெஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த பைக்கில் போனால் நல்லாயிருக்கும், இல்லைனா ஹேர் கட்டிங் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பல வகையில் நம்ம ஆயத்தமாகும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக தேவன் சொல்கிறாரு, நான் காலையில் எழுந்து ஆயத்தமாகி உங்களுக்காக நான் காத்திருக்க போகிறேன், நான் ஆயத்தமாகி காத்திருக்கிறேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீ ஆண்டவரை அதிகாலையில் எழுந்து ஆயத்தமாகி அவருக்காக நீ காத்திருக்கும் பொழுது நீ எதற்காக காத்திருக்கிறையோ அதை தருவார். ஒருவேளை நீங்கள் பெரிய ஒரு அதிகாரிக்காக காத்திருந்தீங்கன்னா அதில் இரக்கம் உள்ள ஒரு சில பேர்கள் உனக்கு உதவி செய்வாங்க. சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க, நீ என்ன காத்திருந்தாலும் உனக்கு செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய காரியத்துக்காக நீ எதற்கு காத்திருந்தாலும் நீ எழுந்து ஆயத்தமாகி காத்திருக்கணும். ஏதோ போயிட்டு நான் சர்ச்சைக்கு வந்துட்டேன்னு சொல்லி மூஞ்சி கழுவாமல், பல்லு கழுவாமல், பல்லு தைக்காமல், இல்லை ஒரு வேளை சும்மா அப்படியே மூஞ்சி தொடச்சின்னு போயிட்டு நீ சும்மா உட்காந்துனா கிடையாது. நீ ஆயத்தமாக இருக்கணும். இன்றைக்கி நான் தேவனுடைய இடத்துல உட்காரணும், நீ காலையில் ஆண்டவர்கிட்ட நான் பேச போகிறேன்னு சொல்லி நின்று பாருங்கள். நீங்கள் காத்திருந்து பாருங்கள், கர்த்தர் உன் காத்திருதலை கண்டு உன்னுடைய எல்லா காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென்.